小轩窗梳妆，是谁家姑娘？轻轻又香雨铃铛。愿晚风送霜，愿期尽天光。你是枕边月色微凉。少年褪戎装，人把浮名藏，欢乐前桌的吟唱。愿人世无常，愿思念风涨。历史掌心将阳滚烫。夜雨绵绵，夜不成眠，想与你相见，相拥如眠，相随随年年。苦足无眠，心事残烟，想与你相见，此情绵绵，心幸福绵绵。நான் உனக்கு உயிர் பிச்சை போடுறேன். ஆனா எனக்கு நீ உண்மையை சொல்லிடு. எதுக்காக நீ இளவரசியை கடத்த அத்தனை முறை முயற்சி பண்ண? நீ உங்க அண்ணன் மாதிரியே தான் இருக்க. குறிப்பா நீ பேசுற விதம். அதனாலதான் முதல் முறையா உன்னை பார்த்த போது நீ தான் அவனு தப்பா நினைச்சிட்டேன். ஷூமு எப்படி இறந்தாங்கிறத நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? கிட்ட வராத. கைத்தை என்கிட்ட கொடுத்துரு. கிட்ட வராத. கயிறை என்கிட்ட கொடு. கிட்ட வராதடா. என்ன பண்ற? கிட்ட வராத. உண்மையை சொல்லு. என் அண்ணன் எப்படி இறந்தாரு? எதுக்காக இளவரசியை கடத்துற? ஷோயோன், நான் மரணத்தை கண்டு பயப்படுறோம்னு நினைச்சியா? நாங்க சாவை பத்தி கவலைப்படாதவங்க. நாங்க எங்க தலைமைக்கு மட்டும்தான் கட்டுப்பட்டவங்க. ஒருவேளை நீ என்ன உயிரோட பிடிச்சா கூட நான் ஒரு பணத்துக்கு சமமானவங்கிறத நீ மறந்துடாத. நான் எதையும் சொல்ல மாட்டேன். நீ ஷிங்கியன் குலத்துடைய தலைவன். அதுக்கு கட்டுப்பட்டவங்கிறதுக்கான அடையாளம் உன் நெஞ்சிலேயே இருக்கு. இன்னைக்கு உன் பின்னால இருக்கவன் யாருன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். அவ்வளவு பெரிய விசுவாசியா? உண்மையை சொல்லு. நீ மன்னருக்கு கட்டுப்பட்டவனா? இப்ப வரைக்கும் உன் கணிப்பு சரியா இல்ல. எங்க தளபதி, எழுந்திருங்க, என்ன பாருங்க, நான் பேசுறது கேக்குதா? எங்க உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, என்ன பாருங்க. ஜூயே, ஜூயே, என்ன முட்டாள்தனம் பண்ணிட்டீங்க? அந்த கொலைகாரங்க என்ன புடிச்சிட்டு போக தானே வந்தாங்க. ஆனா இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு ஜூயே. உங்களுக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? நம்ம முதல் முறையா சந்திச்ச அன்னைக்கு நீங்க மட்டும் என்ன காப்பாத்தலனா நான் அன்னைக்கே
நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, நான் என் கனவுல யாரையாவது பார்த்தா கூட அவங்களுக்கு ஆபத்து வந்துடும். அப்படிப்பட்ட எனக்கு நீங்க மட்டும்தான். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல நினைச்சேன். ஜாக்கிரதை. எனக்கு ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. சூயே, நீ எப்பவுமே நான் சொல்றத நீ செய்ய மாட்ட, குறும்புக்காரி. தளபதி, என்னாச்சு? இங்க பாருங்க, என்ன பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ, எழுந்துறீங்க. இப்ப என்ன பண்றது? யாருமே இல்லையே. நல்ல வேளை டாங்ஷி எனக்கு சில மருந்துகளை கொடுத்தான். கவலைப்படாதீங்க, அது சாதாரண பாம்போட விஷம்தான். அதான் உங்களுக்கு மயக்கமா இருக்கு. சீக்கிரமே மயக்கம் தெளிஞ்சிரும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம 2 பேருக்கும் ஒன்னும் ஆகாது. நம்ம பாதுகாப்பா வீட்டுக்கு போயிடலாம். என்னாச்சு? குளிர்தா? ஐயோ, உடம்புல கொதிக்குதே. குளிருதே. காய்ச்சல் வர வந்துருச்சு. உங்களுக்கு இப்பவும் குளிர்தா? ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. இனிமே உங்களுக்கு குளிராது. நான் உங்க கூடவே இருக்கேங்க. ஐயோ, ஒண்ணும் இல்ல. அது காடுங்கிறதுனால காத்தடிக்கிற சத்தம் தான் அப்படிலாம் கேக்குது. நீங்க பயப்படாதீங்க. ஐயோ, இவர் வேற மயக்கமா இருக்காரு. எனக்கும் பயமா இருக்கு. சரி சரி, நான் உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறேன். அப்ப பயம் போயிடும்.月亮睡了，天空大地在沉默，风吹树叶唱着歌儿，你就躺在我心窝。பாத்து. இளவரசி, 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 இளவரசி கேக்குதா? இளவரசி, 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 எங்க இருக்கீங்க? இளவரசி, எங்க இருக்கீங்க? எங்க இருக்கீங்க? இளவரசி, 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 நாங்க பேசுறது கேக்குதா? நான் தான் உங்க கூடவே இருக்கேன்ல. உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. ஒன்னும் ஆக நான் விட மாட்டேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இளவரசி, எங்க இருக்கீங்க? இளவரசி, 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 இளவரசி. இளவரசி, இந்த பக்கம் எங்கேயும் காணுமே. இளவரசி, இளவரசி, எங்க இருக்கீங்க? அக்காவை நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டா நல்லா இருக்கும். இளவரசி,
கடவுள் மேல நம்பிக்கை வைங்க. அவங்க நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வாங்க. இளவரசி கூப்பிடுறது கேக்குதா? கால்ல கட்டியிருக்க இந்த மணியோட சத்தம் அவங்க இருக்கிற இடத்த காட்டி கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. இந்த சத்தத்தை கேட்டு கூட அவங்க ஆளுங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இளவரசி இளவரசி கேக்குதா? இளவரசி இளவரசி எங்க இருக்கீங்க? சின்சோ, சொல்லுங்க பிரபு. உனக்கு அந்த சத்தம் கேக்குதா? இளவரசி என்ன சத்தம்? மணியோட சத்தம். இளவரசி அது என் அக்காவோட சத்தம் தான். இளவரசே இருங்க. பனி மூட்டம் அதிகமா இருக்கு. இருட்டுல எதுவும் தெரியாது. விடியற வரைக்கும் காத்துருங்க. விடிஞ்ச உடனே இளவரசி பதில் சொல்லுங்க. இளவரசி எங்க இருக்கீங்க? ஏன் சத்தம் நின்னுடுச்சு? எனக்கு எதுவுமே கேட்கல இளவரசே. உங்களுக்கும் சத்தம் கேட்டிருக்காது. அது வெறும் கற்பனையா இருக்கலாம். என்ன உளர்ற? இளவரசே நில்லுங்க. என்னாச்சு? இங்க பாருங்க, இங்க பாருங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல. இப்ப நான் என்ன பண்றது? தளபதி, உங்களுக்கு என்னாச்சு? என்ன பாருங்க, என்ன பாருங்க. ஒண்ணும் இல்ல. மகனே இங்க வாப்பா. என்னதான் நீங்க ரெண்டு பேரும் சகோதர சகோதரியா சின்ன வயசுல இருந்து வளர்ந்திருந்தாலும் கூட சூயே என்னோட வளர்ப்பு மகள் மட்டும்தான். உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த ரத்த தொடர்பும் கிடையாது. அதனால என் முடிவுல எந்த தப்பும் இல்லை. நீ சூயேவை உன்னோட வாழ்க்கை துணையா ஏத்துப்பியா? உங்கள் விருப்பம் தான் எங்களுக்கான கட்டளை. ஏங்க என்ன பாருங்க. நான் சத்தியமா சொல்றேன், உங்களுக்கு எதுவுமே ஆகாது. நான் என்னைக்குமே உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். தயவு செஞ்சு கண்ணு திறங்க. ஏங்க என்ன பாருங்க. நாம போகலாமா? ஏன் நட்சத்திரம், அங்க இருக்கிறது யாரு? ரொம்ப கோவமா முறைக்கிறாரு. போர்க்களத்திலிருந்து வந்த தளபதி ஷூ. நடக்காது. நல்ல வேளை நீ போர்க்களத்துக்கெல்லாம் போகல. கவலைப்படாத, நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இது நடக்காது. இது நடக்க கூடாது. இனிமே மகிழ்ச்சியா இருக்கலாம். இப்போவாவது கண்ணு முடிச்சிங்களே. நீ போக கூடாது. என்னை விட்டு போக கூடாது. அவன் கூட உன்னை நான் விட மாட்டேன். நீங்க யார பத்தி சொல்றீங்க? ஒண்ணும் இல்ல. நீ அவன் கூட போகாத. இனிமே அவனை கூப்பிடாத. அவனுக்கு இது போ சொல்லு. அவனை போ சொல்லு. போடா, போய்ங்கிறது போ. என்னாச்சு? இங்க யாருமே இல்ல. பாம்போட விஷம் தான் உங்களை இப்படி எல்லாம் கற்பனை செய்ய வைக்குது. இங்க பாருங்க, யாருமே இல்ல. அவளை தொடாத. தொடாதன்னு சொல்றல. போடா இங்க இருந்து. இவ எனக்கு தான். இவ எனக்கு மட்டும்தான்டா. எப்பவுமே எனக்கு மட்டும்தான். என் பேரை சொல்லு. பேரை சொல்லுன்றல.
ஷூயா ஷூயா, நான் உனக்கு யாரு? என்னோட கணவர் ஷூயா. நீங்க என்னோட கணவர். நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ எப்பவும் என் கூட தான் இருக்கணும். நீ வேற யாருக்கும் சொந்தம் இல்ல. எனக்கு புரியுதுங்க. நான் உங்களுக்கு மட்டும்தான். நீ எனக்கு மட்டும்தான். நீ எப்பவும் எனக்கு மட்டும்தான். நான் உங்களுக்கு தான். சந்தேகமே நீ வேண்டாம். என்னை விட்டு போக மாட்டல்ல? கொஞ்சம் பதட்டப்படாம இருங்களேன். உங்க கையில காயம் குணமாகல. உங்களுக்கு இப்போ ஓய்வு தேவை. இளவரசி சூயே, என் காயத்தை விட நீதான் எனக்கு பெரிய வலியை தர. என்னாச்சு? மயக்கம் வருதா? நீங்க ஒரு முட்டாள். நான் தான் உங்களுக்கு வலிய தரேனா என்ன? அப்படி பார்த்தா நீங்க தான் என்னோட மருந்து. இளவரசி, உங்க மனசுல பல நாளா தேங்கி இருந்த எண்ணங்கள் உங்களை பாடாப்படுத்துது. இப்பெல்லாம் எனக்கு நிம்மதியாவே இல்ல. இளவரசியோட நிலைமைய பார்த்து நான் பயந்தே போயிட்டேன். அதனால ஒரு முடிவெடுத்தேன். இனிமே யாரு என்ன சொன்னாலும், யாரு சண்டைக்கு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நான் அவங்களை எங்கேயாவது கூட்டிட்டு போக போறேன். இதோட பின் விளைவுகளை பத்தி யோசிச்சீங்களா? இப்படி செஞ்சிட்டீங்கன்னா உங்களோட எதிர்காலம் பாதிக்கப்படும். என்ன எதிர்காலம் இருக்கு? இது வரைக்கும் நான் எல்லாமே இளவரசிக்காக தான் செஞ்சிருக்கேன். இளவரசியே என் கூட இல்லாதப்போ நான் இந்த உலகத்துக்கே அரசனானா கூட அதனால என்ன பயன்? நீங்க யோசிச்சுதான் பேசுறீங்களா? இளவரசியை முதல்ல கண்டுபிடிப்பேன்னு சொல்லி எதுக்கு தளபதி கிட்ட பந்தயம் போட்டீங்க? ஏன் அதுல என்ன தப்பு இருக்கு? ஒருவேளை நீங்க தோத்துட்டீங்கன்னா? தோத்து போயிட்டா அதுதான் விதியா இருக்க முடியும். அப்படி நடந்துட்டா அதுக்கப்புறம் என்னோட எண்ணங்களை பத்தி நான் பேச மாட்டேன். எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இளவரசி, இளவரசி நில்லுங்க. என்ன இவ்வளவு அழுக்கா இருக்கு? நம்ம பாட்டுக்கு இங்க வந்துட்டோமே, தளபதி அங்க பாதுகாப்பா இருப்பாரா? பரவாயில்ல, முகத்தை கழுவிக்கிட்டே போகலாம்.
இளவரசி நட்சத்திரம் அக்கா நீயா? உங்களுக்கு நீ அடி எப்படி எதுவும் இங்க வந்த? பண்ணலையாக்கா? எனக்கு ஒன்னும் அடிப்படல. தளபதி என்ன பாத்துக்கிட்டாரு. இங்க பாரு. அவர் உங்க கூட சேர்ந்து குதிச்சாரா? அவங்க என்ன கட்டி வச்சு தளபதிய மிரட்டி பார்த்தாங்க. அப்புறம் கயிறு இருந்து நான் மேல இருந்து கீழே விழுந்துட்டேன். அவர் என்ன தாங்கி புடிச்சுக்கிட்டாரு. உனக்கு தெரியுமா, தரையில இருந்து ஒரு பெரிய பாம்பு வந்துச்சு. அந்த பாம்பு வேற அவரை கடிச்சிருச்சு. அவர் மட்டும் இல்லனா என் கதையே முடிஞ்சு போயிருக்கும். நீ என்ன பாத்திருக்கவே முடியாது. அவர் இப்படி பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கல. நான் தோத்து போயிட்டேன். என்ன தோத்து போயிட்ட? என்ன பேசிட்டு இருக்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இத போட்டுக்காக்கா, பயங்கர குளிரா இருக்கு. நட்சத்திரமே, வா நம்ம போய் தளபதிக்கு உதவி பண்ணலாம். ஒரு நிமிஷம், என் முகத்தை பாரு. என் முகம் ஒன்னும் அழுக்க அசிங்கமா இல்லையே. நான் நல்லா இருக்கேன்ல? நல்லாதான் இருக்கு. நல்லா யோசிச்சு சொல்லு. 2 நாளா முகத்தை கூட கழுவல. அவரு கண்ணை திறக்கும் போது நான் பாக்குறதுக்கு மோசமா இருக்க கூடாதுல. அதனால இங்க இருந்து முகத்தை கழுவிட்டு போலான்னு வந்தேன். புரிஞ்சு போச்சு. அக்காவோட மனசுல அந்த தளபதி இடம் பிடிச்சிட்டான். அக்கா மாறிட்டாங்க. என்னக்கா, எதுக்கு கவலைப்படுற? தளபதியை பத்தி ஏன் என்கிட்ட கேக்குற? அவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? நட்சத்திரமே, இப்பெல்லாம் நீ நல்லா சமாளிக்கிறியே. சரி விடு விடு. அவர் கொஞ்ச நேரத்துல கண்ணை முடிச்சிருவாரு. நம்ம பேசிக்கிட்டதெல்லாம் நீ அவர்கிட்ட சொல்ல வேணாம். சரி சரி, வா வா, சீக்கிரம் போலாம், வா. சூயே, சூயே. சீக்கிரம் வா. அதோ அங்கதான் இருக்காரு. நாம அப்புறமா பேசிக்கலாம். அவரோட தூக்கம் கெட்டக்கூடாது. எழுந்துட்டீங்களா? குளிர போதுக்கா. ஐயோ, என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? உனக்கு குளிர்தா? இப்போ எதுக்கு இது? உனக்கு குளிர போகுதா? சுகி, நீ எனக்காக இங்கேயே காத்துக்கிட்டு இரு. நான் பிரபு ஷூன் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. ஏன் முன்னாடி சொன்னா ஏதாவது தப்பாயிடுமா? சொல்றத கேளு. சரிங்க, நீங்க சொல்றத கேக்குறேன். என்ன விஷயம்? நீ அவளை தனியா இருக்கும்போது பாத்தியா? மணி சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் மாமா இங்கதான் இருக்காருன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தாங்க. அதான் வந்தேன். என்னது, மாமாவா? நீ அவளை பார்த்துட்டா கூட்டிட்டு போயிடுவேன்னு தானே சொன்ன? நீங்க தானே முதல்ல கண்டுபிடிச்சிங்க. பந்தயம் கட்டினது ஏன் தப்பு? உனக்கு இப்ப விருப்பம் இருக்குல்ல? நீங்க அவங்களுக்காக இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்களாலதான் அவங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்னா அப்புறம் நான் அதை தடுக்க முடியாது. ஆனா எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க. நீங்க அவங்களை எப்பவும் ஏமாத்தக்கூடாது. அவங்களை கஷ்டப்படுத்தினா நான் உங்களை சும்மா விட மாட்டேன். கை இன்னும் வலிக்குதுங்களா? ஐயையோ,
நம்ம கணவன் மனைவி தானங்க, எதுக்கு என்கிட்ட கூச்சப்படுறீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு எந்த வலியும் இல்லை. ராத்திரி பூரா நான் தான் உங்களை பாத்துக்கிட்டேன். ஆனா நீங்க என்னடானா அவனை கூப்பிட்டு தனியா பேசிட்டு இருக்கீங்க. நான் கோவமா இருக்கேன், ரொம்பவே கோவமா இருக்கேன். என்ன பண்றீங்க? இந்த மணியை கைதிங்க காலில் தான் கட்டுவாங்க. ஆரம்பத்துல சந்தேகப்பட்டு இது உன் காலில் கட்டிட்டேன். இது இனிமே உனக்கு தேவையில்லை. இந்த திறவுகோலை நான் ஏத்துக்கிறேன். ஆனா கால்ல கட்டியிருக்க மணி அதை நான் கழட்ட மாட்டேன். ஏன் அப்படி? ஏன்னா இதுதான் நம்மளோட விதி. ஆரம்பத்துல நான் ஓடி போயிருவேங்கிற பயத்துலதான் நீங்க இதை என் காலில் போட்டு விட்டீங்க. ஆனா இன்னைக்கு நான் உங்களை விட்டு போகிறதுக்கு ஆசைப்படல. உங்களுக்காக நான் ஒரு கைதியா கூட இருப்பேன். எனக்காக கைதியா இருப்பியா? சின்ன பொண்ணா இருக்கும்போது நிறைய புத்தகங்களையும் கவிதைகளையும் நான் படிப்பேன். அப்பெல்லாம் எனக்கு ஒரே ஒரு கனவு தான் இருந்தது. அரண்மனை வாழ்க்கையில இருந்து தப்பிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதான் என் லட்சியமாவும் இருந்தது. ஆனா உங்க கூட எனக்கு பல அனுபவங்கள் கிடைச்சது. அத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உங்ககிட்ட அன்பும் இருக்கு, நேர்மையும் இருக்கு. நீங்க எப்பவுமே நேர்மையா தான் இருக்கீங்க. ஒரு அழகான இடத்துக்கு போனாலும் நீங்க என் கூட இல்லைன்னா அந்த அழகுக்கே அழகு இருக்காது. அதனால இனிமே நீங்க தான் என் வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க இப்படி ஒரு சின்னதா வட்டம் போட்டா கூட நான் அதுக்குள்ளேயே தான் இருப்பேன். நான் போக மாட்டேன். நான் தான் ஆரம்பத்துல இருந்தே பேசிக்கிட்டே இருக்கேன். ஏதாவது பதில் சொல்லுங்களேன். நான் உங்களை எப்படி பாக்குறேனோ அதே மாதிரிதான் நீங்களும் என்ன பாக்குறீங்களா? நீ நினைக்கிற அளவுக்கு நான் சரியில்லை. உனக்கு மறந்து போச்சா? போன மாசம் நான் உன்கிட்ட... அது ஒரு தவறான புரிதல். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்ல. நான் உன்னை நம்புறதுக்கு ஒரு மாசம் ஆயிருக்கு. நான் இன்னும் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இன்னொரு மாசம் தேவைப்படலாம். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா காத்திருக்கணும். நீ காத்திருப்பன்னு நான் நம்புறேன். என் அண்ணனுடைய மரணத்துக்கும் உன் அப்பாவான அரசருக்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிறேன். ஏன் உங்க முகம் எப்படி மாறுது? நீங்க உங்க முறைப்போட பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்களா என்ன? என்ன உளர்ற? உன் ஒருத்தி தொல்லையே தாங்கல, இதுல அவ வேறையா? அப்படின்னா சரி, நான் நீங்க கேட்ட மாதிரி ஒரு மாசம் அவகாசம் தரேன். வெறும் ஒரு மாசம் தான். சரி, முயற்சி பண்றேன். வெறும் நன்றி மட்டும் தான் சொல்லுவீங்களா? நான் வேற என்ன செய்யணும்? நீ இப்ப என்ன கேட்க வர? இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இனிமே நன்றி சொல்றதா இருந்தா இப்படிதான் நன்றி சொல்லணும். புரியுதா? இனிமே நீங்க என்கிட்ட இருந்து விலகி இருக்க கூடாது. என்னாச்சு? கூச்சப்படுறீங்களா?
ஐயோ, இந்த குதிரை ஓட்டுறவர் ஏன் தான் இப்படி ஓட்டுறாரோ தெரியல. என்னால இப்போதைக்கு எழுந்திருக்க முடியாதுங்க. நான் இப்படியே இருக்கேன். நான் எழுந்திருக்க மாட்டேன். 那一秒后，瞬间心动了，在那时光的上游，伸出的手，牵紧我。 சீக்கிரம் சீக்கிரம் வா. தளபதி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? எனக்கு ஒண்ணும் இல்ல. நம்ம உள்ள போய் பேசலாம் வாங்க. சரி. நில்லுங்க, என்ன மறந்துட்டீங்களே? இப்ப கூட உங்களுக்கு என் மேல அவ்வளவு அன்பா? இளவரசி, நானும் தளபதி முக்கியமா பேச வேண்டியது இருக்கு. அப்புறமா பேசிக்கோ, போ. அப்புறம் பேசலாம். என்ன விட்டுட்டா போறீங்க? என்கிட்ட இருந்து நீங்க எதை மறைக்க நினைச்சாலும் சரி, என் கண்ல இருந்து உங்களால தப்பிக்கவே முடியாது. இது செஞ்சுதான் ஆகணுமா இளவரசி? ஆமா. ஆஹா, வாசனை தூக்குது. நான் வந்துட்டேன். ஆஹா, உங்களுக்குள்ள இப்படி ஒரு உற்சாகமா? ஆனா நான் உங்களை பார்த்த வரைக்கும் சாப்பிடுவீங்க, குடிப்பீங்க, தூங்குவீங்க. ஆனா உங்களுக்கு இதெல்லாம் சமைக்க தெரியுமா? நீ என்கிட்ட இதை மட்டும் தான் கவனிச்சியா? உனக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல. மாளிகையில இருக்கும்போது எங்களுக்கு பெருசா சாப்பாடு வராது. நானும் நட்சத்திரமா அப்ப சின்ன பசங்க, என்ன பண்றதுன்னே தெரியாது. அப்பெல்லாம் அரண்மனையோட சமையல் அறைக்கு போவேன். இறக்கப்பட்டு ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க. அப்படியே அவங்க சமைக்கிறத பார்த்து நானும் கத்துக்கிட்டேன். ஆஹா. ஏய், இத நீ தொடக்கூடாது. சரி சரி சரி. நீங்க இதெல்லாம் முன்னாடியே சமைக்கல? சமைக்க தோணும், ஆனா அப்பெல்லாம் எனக்கு அவ்வளவா நம்பிக்கை இல்ல. அது மட்டும் இல்லாம ஷோன் அப்ப பெரிய ஆளா வேற மாறிக்கிட்டு இருந்தா. சமைக்க ஆளுங்க இருக்கும் போது நம்ம இதுக்கு சமைக்கணும், புரியுதா? எனக்கு புரியுது. ஆனா இப்போ இது இது இதுக்காக, அப்படிதானே? நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்ட போல. அது வந்து இப்ப அவர் என் மனசுல இருக்காருல. அவங்க எல்லாருமே இறந்து போயிட்டாங்களா? ஆமா தளபதி, எல்லாருமே விஷம் குடிச்சு இறந்து போயிட்டாங்க. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மருந்து கொடுக்கலன்னா விஷம் தலைக்கேறி இறந்துருவாங்க. தளபதி, அந்த கூட்டத்தோட தலைவன் கூட நீங்க சண்டை போட்டீங்கல்ல? அவனை சுத்தி வளைச்சேன். ஆனா என்னைக்கு நீ யாருக்கு விசுவாசின்னு எனக்கு தெரியணும். சொல்லு, நீ மன்னருக்கு விசுவாசி ஆனவனா? தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். தப்பு எங்களோட தான். எங்களோட தப்பால தான் உங்களுக்கு பெரிய ஆபத்து வந்துருச்சு. எனக்கு தண்டனை கொடுங்க. உணர்ச்சி வசப்படாத, எழுந்துரு. இந்த நிமிஷத்துல இருந்து இளவரசிக்கு நிறைய பாதுகாப்பு கொடு. ஞாபகம் வச்சுக்க. உத்தரவு தளபதியாரே. அப்புறம் நீங்க காணாம போனதுக்கு அப்புறம் இங்க மர்மமான ஒரு விஷயம் நடந்தது. என்னது? பிரபு ஷூன் மன்னர் கிட்ட போயிருக்காரு. தேடுதல் வேட்டைக்கு வீரர்களை கேட்டிருக்காரு. ஆனா அவர் முடியாதுன்னு மறுத்திருக்காரு. அரசர் இப்படி பண்ணது வினோதமா இல்ல? வினோதமா தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம கிட்ட உறுதியான ஆதாரம் இல்ல. இதை மட்டும் வச்சுக்கிட்டு அரசர் மேல குற்றம் சாட்ட முடியாது. ஆனாலும் மாமன்னருக்கு அவர் மகள் மேல எந்த ஆர்வமும் இல்லையா? இளவரசி வந்ததுக்கு அப்புறம் மாளிகையிலிருந்து மருத்துவர் அனுப்ப சொன்ன, அவங்களும் வரல. தளபதி, நான் வந்துட்டேன், சாப்பிடலாம். இளவரசி வணக்கம். நீங்க இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? முதல்ல சாப்பிடுங்க. என்னோட உயிரை காப்பாத்தின வீரருக்கு நன்றி சொல்ல எனக்குள்ள மறைச்சு வச்சிருந்த சமையல் வித்தையை இன்னைக்கு காட்டியிருக்கேன். இந்தாங்க, சாப்பிடுங்க. குறிப்பா நீங்க இதை சாப்பிடுங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும். அது எனக்கு இப்ப பசிக்கல. போய் சொல்லாதீங்க, சாப்பிடுங்க. உங்களுக்கு பசியெல்லாம் இருக்கும், எனக்கு தெரியும். சூயே, நிஜமாவே எனக்கு இப்ப பசிக்கல. ஆஹா, களைப்புல பசி இல்ல போல. அதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீங்க பேசிட்டு இருங்க, நான் இப்ப வரேன், சரியா? இளவரசி, இளவரசி வேண்டாம். எனக்கு பசிக்குது, எனக்கு கொடுத்துட்டு போங்க.
இளவரசி பார்க்க தத்ரூபமா இருக்காங்க. ஆனா இந்த நபரோட ஆடை தளபதி ஷூயே மாதிரி இருக்கு. ஆனா முகத்தை மட்டும் பார்க்க ஒரு இளவரசர் மாதிரி இருக்கு. என்ன வளர்ற? நான் அந்தால மட்டும்தான் இதுல வரைஞ்சிருக்கேன். சரி விடு. இந்த ஓவியத்தை அக்கா கிட்ட கொடுக்க வேண்டாம். அக்காவை நான் காப்பாத்தி அவங்கள என் கூட கூட்டிட்டு வரலான்னு நினைச்சேன். ஆனா இளவரசி, நீங்களே இப்படி வரைஞ்சிருக்கீங்கன்னா அப்ப இளவரசியை விட்டு கொடுக்க தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். நான் அந்த மலை உச்சிக்கு போனேன். எந்த ஒரு சாதாரண மனுஷனும் பயப்படுவான். ஆனா தளபதி அக்காவுக்காக அந்த தியாகத்தை செஞ்சாரு. அது கண்டிப்பா சாதாரண விஷயம் இல்ல. பந்தயம் வச்சது தப்புதான். பிரபு சு அவர்களே, என்னை பார்க்க வர சொன்னதா சொன்னாங்க, அதான் வந்திருக்கேன். எனக்கு அந்த லிங்ஷி தோட்டம் வேணும். அதுக்கு என்ன விலை? லிங்ஷி தோட்டம் அது தளபதியாருக்கு சொந்தமானதாச்சே. ஆனா தளபதிக்காகவும் இளவரசிக்காகவும் நீங்க அதை வாங்க ஆசைப்பட்டதா சொன்னாங்க. அதான் தெளிவுபடுத்திட்டு போலாமேன்னு வந்தேன். அது ஷூயோக்கு சொந்தமானதா? அப்புறம் எப்படி அத்தனை கொலகாரங்க உள்ள நுழைஞ்சாங்க? அந்த தோட்டத்தோடைய வரைபடம் உங்ககிட்ட இருக்கா? இதோ பாருங்க பிரபு. இளவரசியோடைய பிறந்த நாள் அன்னைக்கு லிங்ஜே தோட்டத்துடைய வேலையாட்கள் எல்லாம் எங்க இருந்தாங்க? எந்தெந்த பகுதின்னு கொஞ்சம் தெளிவா சொல்லு. இந்த இடத்துல இருந்தாங்களா? இல்லைங்கய்யா. அப்ப எங்க? நீங்க சொன்ன எந்த ஒரு இடத்துலயுமே அவங்க இல்ல. நீ உண்மையதான் சொல்றியா? உண்மையை மட்டும்தான் சொல்றேன் பிரபு. இளவரசி, இது இளவரசிக்கு ரொம்ப முக்கியமான நாள், பெரிய பிறந்த நாள் கொண்டாட்டம். அப்படி இருக்கும்போது கவனக்குறைவால கூட நடந்திருக்கலாம்ல. பரிசை வாங்கிட்டு கிளம்புங்க. இங்க வந்ததை பத்தி வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிடாத. உங்க உத்தரவுப்படியே ஆகட்டும் இளவரசி. இளவரசி, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. ஷூயை அவ்வளவு தூரம் பாதுகாப்பா இளவரசியை கூட்டிட்டு போயிட்டு இந்த லிங்ஷி தோட்டத்துல மட்டும் ஏன் பாதுகாப்பை கொடுக்கல? ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுது. அன்னைக்கு நிறைய கொலகாரங்க உள்ள வந்தாங்க. ஷூயு தயாரா இல்லன்னா திடீர்னு அவ்வளவு வீரர்கள் எப்படி ஒண்ணு சேர்ந்து அவங்களை அடிக்க முடியும்? பிறந்த நாள் விருந்துக்குள்ள எப்படி இவ்வளவு வீரர்களை மறைச்சு வைக்க முடியும்?说什么惹你生气了？那句话能哄你回家？怕下雨打湿你头发。要怎么才是温柔啊？我睡不醒的小尾巴，捂着嘴舌在头上吗？张牙舞爪的你啊，一条粘人小尾巴，睡不着的小牵挂。晚霞爬过树枝桠，盛夏穿过绿篱笆，我想在你肩膀吗？这眼泪都是牵挂，我还能有什么办法？没办法，是春雨随意的落下，那就这样吧，丢盔弃甲。想跟